நமஸ்காரம். நமஸ்காரம். உங்க பேர் எங்க இருந்து வரீங்கக்கா? என் பேர் விமலா. புதூர்ல இருந்து வரோம். எங்க இருந்து வரீங்க? புதூர்ல இருந்து வரீங்க. எவ்வளவு நாளா வந்துட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 5 வருஷமா வந்துட்டு இருக்கோம். 5 வருஷமா வந்துட்டீங்களா? ஃபர்ஸ்ட் எதுக்காக இங்க வந்தீங்கக்கா? ஃபர்ஸ்ட் எனக்கு குழந்தை இல்ல. 11 வருஷம் கழிச்சு இங்க வந்ததுக்கு அப்புறம் குழந்தை பிறந்தது. எனக்கு 11 வருஷம் கழிச்சு இப்ப 2வது பையனும் பிறந்திருக்கான். 5 மாச குழந்தை இருக்கு. என்ன பூஜை பண்ணீங்க இங்க வந்துட்டு? இங்க நாங்க நார்மலா நல்லபடியா சாமியை வேண்டிட்டு போனதுலயே எங்களுக்கு நான் வரும்போதெல்லாம் அழுது வேண்டுவேன், எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ட்டு. அந்த பாலாம்பிகையே எங்களுக்கு குழந்தையா பிறந்தா. ஓகே, 11 வருஷம் கழிச்சு இங்க குழந்தை பிறந்திருக்கு. ஆமா, அதனாலயே வருஷம் அதுவும் இந்த நவராத்திரி டைம்ல நாங்க மிஸ் பண்ணவே மாட்டோம். கண்டிப்பா இந்த அம்மனை பார்த்துட்டு தரிசிச்சுட்டு, ஆமா, இந்த பூஜையை கலந்துட்டு தான் நாங்க போவோம். இங்கவே நடக்காத சில விஷயங்கள் இங்க நடக்குது. அது உங்களுக்கு எப்படிக்கா தோணுது? மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். இங்க வரும்போது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்கு இருக்கிறது நமக்கு நல்லா தெரியும். மனசுக்கு ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாவும் இருக்கும் இங்க வந்துட்டு போகும்போது. நவராத்திரியில 9 நாள் எல்லாருக்கும் பிளவுஸ் பீட் வச்சு கொடுத்து எல்லாருக்கும் வரவங்களுக்கு பிரசாதம் கொடுத்து மட்டும் தானே நீங்க பாத்திருக்கீங்க. இந்த சுஹாசினி பூஜைன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. நம்ம சில குருமார்கள் கிட்ட போகணும்னா நம்ம அவங்களுக்கு எல்லாம் பூஜை பண்ணுவோம், பாத பூஜை பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஆனா இந்த சுஹாசினி பூஜைக்கு மட்டும் குரு நமக்கு பூஜை பண்ணுவார். நம்ம எல்லாருமே சுஹாசினிகளா பார்ப்பாங்க. நம்மள எல்லாம் ஒரு தேவதைகளா பார்த்து நமக்கு பூஜை பண்ணக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு விஷயம். எனக்கு லக்கிலி நான் 3வது வருஷமா வரேன். இது கிடைக்கிறதுக்கு, இதை பாக்குறதுக்கே ஒரு பாக்கியம் வேணும். அடுத்த வருஷம் கண்டிப்பா நீங்க ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் இது நடந்த பிறகுதான் உங்களுக்கு போஸ்டே பண்ண போறேன். அவ்வளோ பவர்ஃபுல்லான சுஹாசினி பூஜை. இது வரைக்கும் நான் வெளியில எங்கேயுமே கேள்விப்படாத ஒரு பூஜை நம்ம குருஜி பண்றாரு. அவ்வளோ மிராக்கிள்ஸ் நடக்கும். இன்னைக்கு யாருக்குமே சொல்லணும்னு அவசியமே இல்லை, ஒரு இன்டர்வியூ கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அப்படியே கோடான கோடி மக்கள் வந்திருப்பாங்க. இங்க பாருங்க, ஒரு ஹோமம் பண்றது கூட இடம் இல்லாத அளவுக்கு அவ்வளவு மக்கள் குவிஞ்சிருக்காங்கன்னா இங்க நடக்கக்கூடிய மிராக்கிள்ஸும் குருஜி அவங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புதங்களும் தான் நான் சொல்வேன். நம்ம பூஜையே பண்ண மாட்டேங்கிறமே, டைமே இல்லை, விளக்கேற்றவே டைம் இல்லை அப்படின்னும் போது இவங்க எல்லாம் பூஜை பண்ணி ஒரு ஸ்டாக் எடுத்து வச்சிருக்காங்கல்ல, அங்க இவங்க கிட்ட இருந்து நம்ம ஷார்ட் கட்ல குருஜி எனக்கு இது வேணும், குருஜி அது வேணும்னு சொல்லிட்டு ஷார்ட் கட்ல அவங்க கிட்ட இருக்கிறது நம்ம கடனா வாங்கிட்டு போயிடலாம். சோ அப்படிதான் நாங்கெல்லாம் குருஜி கிட்ட இருந்து நிறைய நல்லதுகள்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக பூஜை பண்ணாமல நாங்க நிறைய பூஜை பண்றோம். உங்களால பூஜை பண்ண முடியல, கஷ்டமா இருக்கு, நான் என்னதான் நினைச்சாலும் விளக்கு கூட ஏத்த முடியல அப்படின்னா ஒன்ஸ் நம்ம குருவை பார்த்துட்டு போங்க. அப்புறம் நீங்க எப்படி 4 மணிக்கு எழுந்துக்கிறீங்க, நீங்க எப்படி 5 மணிக்கு விளக்கேத்துறீங்க, நீங்க எப்படி அந்த ஓம் ஐம் சவுக்கோ அது சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியாது. அவ்வளவு மிராக்கிள்ஸ் நடக்கும். முதல்ல சுஹாசினி பூஜை. அந்த சுஹாசினி அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கலாமா? முழுமையாக தங்குபவள், முழு ஆற்றலுடன் தங்குபவள் அப்படிங்கிற அர்த்தம். இன்னைக்கு வரக்கூடிய பெண்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தெய்வமாகவே பார்க்கப்படுறாங்க. அதனால தான் அன்னைக்கு வரக்கூடிய எல்லா பெண்களுக்கும் ஒருத்தர் தவறாம எல்லா பெண்களுக்குமே புடவைய தானமா தர்றாங்க. இது தானம்னு கூட சொல்ல முடியாது, அவங்கள தெய்வமா மதிச்சு அந்த தெய்வத்துக்கு இவங்க வஸ்திர தானம் கொடுக்குறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பாருங்க, இவ்வளோ லேடிஸ்க்குமே புடவை தராங்க. எல்லாருமே பெண்களை தெய்வமாக மதிக்கணும்னு சொல்லுவாங்க. பட் உண்மையாக மதித்து அவங்களுக்கு புடவை கொடுத்து அவங்கள கட்டிட்டு வர சொல்லி அதுக்கப்புறமா அவங்களுக்கு அந்த பூஜையெல்லாம் பண்ணி வயிறார சாப்பாடு போட்டு அவங்கள அந்த தாய் வீட்டுக்கு போனால் கூட அவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டாங்க. இந்த ஒரு பூஜைக்கு வர அன்னைக்கு எல்லா பெண்களுமே சந்தோஷமாக இருப்பாங்க. எப்போ இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாருக்குமே அந்தந்த வஸ்திரம் கிடைச்சிச்சு இல்லையா, அந்த வஸ்திரத்தை கட்டிட்டு தான் இந்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன்ற காரணத்தினால வீட்டுக்கு அந்த புடவையை கட்டிக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஏன் கட்டலன்னு கீழே யாரும் கமெண்ட்டில் கேட்காதீங்க. இப்போ அந்த புடவையெல்லாம் கட்டிட்டு வந்தோம் இல்லையா, இப்போ நம்ம அம்பாள் ஆகிட்டோம். நம்ம அம்பாள் ஆனதுனால நம்மளுக்கு அந்த பாத பூஜை பண்ணுறாங்க. நம்ம பாதங்களை கழுவி மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு நம்மளையும் தெய்வமாக பாவித்து ஜெய் புவனேஸ்வரின்னு வைக்கிறவங்களும் சொல்லணும், அதை இட்டுக்கிறவங்களும் சொல்லணும். ஸோ இந்த சேவை பண்ணுறதுக்குமே சில லேடிஸ் நான் இதை பண்ணினேன், போன வருஷம் நான் பண்ணினேன், இந்த வருஷம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக பண்ணுறவங்களும் இருக்காங்க. இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி பண்ணுறதும் பண்ணுவாங்க. எந்த ஆசிரமத்து பெண்களை கொண்டாடணும்னு சொல்லுவாங்க, ஆனால் கொண்டாட மாட்டாங்க. பட் நம்ம ஸ்ரீ யோக மாயா புவனேஸ்வரி பீடத்தில் மட்டும்தான் நம்மளுடைய பரத்வாஜ சுவாமிகள் மட்டும்தான் சொன்னதை செஞ்சும் காட்டுறாரு. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா பெண்களுக்குமே அவங்க எல்லாமே புது புடவை கட்டிட்டு அந்த கண்ணிலையும் அந்த முகத்துலையும் அவங்களுக்கு எவ்வளோ பூரிப்பு பாருங்கள். அந்த மந்திரம் சொல்லி அவங்களே வாழ்த்துவாங்க.
வச்சுக்கிறவங்க வச்சு விடுறவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெய் புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லி வாழ்த்திப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாழ்த்துக்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வயிறார மனசார சாப்பாடு போடுவாங்க. இவ்வளோ ஐட்டம் நம்ம சமைச்சு நம்ம சாப்பிட்ணுன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு சாதம், குழம்பு, ரசம், பொரியல் வைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளை ஒரு நாள் உட்கார வச்சு தெய்வமாகவே பாவிச்சு எல்லா ஐட்டமையும் கொடுத்து போதும் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு மனநிறைவாக, ஏன்னா நம்மளை அன்றைக்கி தெய்வமாக பார்க்குறாங்க, தெய்வத்துக்கு படைக்கிறாங்க அப்படின்ட்டு நமக்கே படைக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நமக்காக ரெடி ஆகியிருக்கு. அதுக்கு முன்னாடி நம்மளை உட்கார வைப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல ஒரு கோலம் போடுவாங்க. சும்மா வெறும் தரையில் உட்கார வைக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. ப்ராப்பராக சாஸ்திர முறைப்படி அந்த ஒரு கோலம் போட்டு அதில் உட்கார வச்சு தான் மற்றதெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இப்போ எல்லா லேடிஸுமே வர வைக்க போகிறாங்கன்னா நான் சும்மா அப்படி இப்படி இல்லை, வெஞ்சாமரம் வீசி பட்டு பீதாம்பரம் விரித்து அதில் நம்மளெல்லாம் வர வைக்க போகிறாங்க. அதுக்கு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளெல்லாம் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனால் வான்னு சொன்னாலே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். பட் பரத்வாஜ சுவாமிகள் ஆசிரமத்தில் பார்த்தீங்கன்னா அந்த புனிதமான மண் இருக்கு இல்லையா, காசி கங்கா அந்த மாதிரி மண், அதில் வந்து ஓம சாம்பல் இருக்குது, அது மேலே ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு அதையெல்லாம் தூவி தான் நம்மளை வரவேற்க போகிறாங்க. நம்ம எந்த வழியில் வரணும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு குரு வந்து நம்மளுக்கு வழி நடத்தி காட்ட போகிறாருன்றதுக்காக அவர் ஃபஸ்ட்டு வராரு. அவருக்கு பின்னாடியே நம்ம எல்லா லேடிஸுமே வருவாங்க. அடுத்த வருஷம் இந்த அக்கேஷனில் அட்டென்ட் பண்ணிக்கோங்க. பட் இப்போ என்னோட சேர்த்து சொல்லுங்கள், ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் ஜெய் புவனேஸ்வரி. குருவே சரணம், குருவின் பாத திருவடி சரணம், குருவே சரணம், குரு பாத திருவடி சரணம். நம்மளை எல்லாம் நல்வழியில் காட்டக்கூடிய குருவின் வழியில் நாங்களும் நடந்து வரோம். ஸோ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சந்தனம், குங்குமம், அதுக்கப்புறம் அந்த பன்னீரெல்லாம் தெளித்து மாலை போட்டு வெஞ்சாமரம் வீசி அக்ஷதை தூவி அதுக்கப்புறமா நம்மளை வரவேற்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக எல்லாரும் ஹாப்பியாக ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் புவனேஸ்வரி, ஜெய் ஜெய் புவனேஸ்வரி சொல்லிக்கிட்டே வந்து அந்த கோலத்தில் உட்காரணும். எல்லா லேடிஸ்க்குமே மாலை உண்டு, எல்லா லேடிஸ்க்குமே இந்த உபச்சாரம் உண்டு. ஒருத்தருக்கு பண்ணுறது ஒருத்தருக்கு பண்ணாமல் இருக்கிறது அப்படிலாம் கிடையாது. வந்திருக்கிற எல்லா பெண்களுக்குமே இந்த உபச்சாரம் உண்டு. இவங்க வந்தவங்கெல்லாம் ஏதோ கூப்பிட்டு வந்தவங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படி கிடையாதுங்க. இது தானாக சேர்ந்த கூட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா. போன வருஷம் வந்தேன், இந்த வருஷம் எனக்கு இதெல்லாம் நடந்துருச்சு, ஸோ குருவை பார்க்கறதுக்காகவே, இந்த பூஜையை பார்க்கறதுக்காகவே கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லி எல்லாம் வேண்டுதல் நிறைவேறி, அதாவது செல்ஃப் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி செல்ஃப் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி எனக்கு நடந்ததுன்னு சொல்லி 10 பேரை கூட்டிகிட்டு வரக்கூடிய பெண்கள் இவங்கெல்லாம். அந்த அளவுக்கு நல்லது நடந்திருக்கு இவங்களுக்கெல்லாம். இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எனக்கும் நடந்திருக்கு. ஸோ அப்போ அவங்கவுங்க பிளேஸில் வந்து உட்காந்தாச்சு. இதுக்கப்புறமா ஒரு மிராக்கள் நடந்திருக்கு, அதை பார்த்துட்டு மற்றதை பார்க்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். என் பெயர் அனிதா. நான் சென்னை நன்மங்கலம்லேருந்து வரேன். இவங்க என்னோட தங்கச்சி ரேகா. இந்த கோவிலுக்கு எவ்வளவு நாளா வரீங்கக்கா? இந்த கோவிலுக்கு நாங்கள் ஒரு 20 இயர்ஸா வந்துட்டு இருக்கோம். அப்போ நான் இன்ஜினியரிங் முடிச்ச அப்போ புதுசு, என் தங்கச்சியும் நானும் இந்த ஆசிரமத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம்ல இருக்கிற யோகமாயா புவனேஸ்வரி பீடம் குருநாதர் பரத்வாஜ் சுவாமிகள். இங்க வந்து உங்களுக்கு என்னக்கா ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா என்ன சொல்வீங்க? வாராகியோட மந்திரத்தை சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு நோட் புக்ல ஓம் அதிசயகாரிய சித்திதாயை வாராகியை நமோ நமகோம் அப்படின்னு சொல்லி எழுத சொல்லி அம்மா கிட்ட ஒரு நாள் கொடுத்தமிச்சாரு. நான் அதை தொடர்ந்து இன்னி வரையும் எழுதித்தான் இருக்கேன். பையனா நான் என்ன அடைஞ்சேன் அப்படின்னா, நாங்க நல்ல உத்தியோகத்துல இருந்தோம். எங்க அம்மா அப்பாக்காக ஒரு வீடு, எங்களுக்கு திருமணம் ஆச்சு ஒரே வருஷத்திலேயே. எனக்கு மே மாசம் கல்யாணம் ஆச்சு, என் தங்கச்சிக்கு டிசம்பர் மந்த் கல்யாணம் ஆச்சு. அக்கா எனக்கு ஒரே ஒரு டவுட், இப்ப நிறைய பேர் ஐவிஎஃப், ஹிக்ஸி, டோனர் அப்படி இப்படின்னு என்னவோ மலை வேப்பிலை சாப்பிடுறது, தொப்புள் கொடி சாப்பிடுறதெல்லாம் நிறைய போறாங்கல்ல, அந்த மாதிரி போறதை விட இங்க வரலாமா இல்ல அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாமா? ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட 10-15 வருஷமா இங்க வரேன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா, இங்க வந்தா மிராக்கிள்ஸ் நடக்குமா இல்ல அந்த மாதிரி பாத்துக்கலாமா? நீங்க சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. மிராக்கிள் நடக்குமா வாழ்க்கையில அப்படின்னு சொல்லிட்டு. இங்க வந்து உண்மையான குரு ஒருத்தரோட வாழ்க்கையில எப்போ அவங்களுக்கு கிடைக்கிறாங்களோ, அந்த குருவை நம்ம பற்றிட்டோம் அப்படின்னாவே உண்மையாவே அவங்க வாழ்க்கையில நடக்கிற அதிசயத்தை அவங்க உணர ஆரம்பிப்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி எக்ஸாக்ட்லி மிராக்கிள் நடக்கும். அவங்க இங்க வந்து குருஜி என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இங்க பௌர்ணமி, பஞ்சமி டைம்ல எல்லாம் பூஜை நடக்கும். ஸோ அந்த பூஜையில எல்லாம் வந்து கலந்துக்கும் போது அவர் பிரசாதம் கொடுப்பாரு. ஸோ அதனால நாங்களும் இங்க வந்துதான் எங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் மிராக்கிளை நாங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சோம். சொல்றதை விட அவங்க வந்து ரியலைஸ் பண்ணா நல்லா இருக்கும். வந்தாங்கன்னா ரியலி அவங்க வந்து அவங்க லைஃப்ல இருக்கிற மிராக்கிளை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சோ தட் அவர் கொடுக்குற பிரசாதத்தை கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது நிறைய பேர் 10-15 வருஷமா குழந்தை இல்லாம இருக்கிறவங்க எல்லாம் கூட இங்க வந்து குருஜியோட ஆசீர்வாதத்தினால
எத்தனையோ பேர் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் வந்து history எல்லாம் That's what I want அக்கா. ஏன்னா நிறைய பேர் 3 பௌர்ணமி பூஜைக்கு வராங்க, உடனே பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆயிடுறாங்க. அதுதான் உங்க வாயில இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ so மச். இங்க